இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் திரு அவையானது ஜெபமாலை அன்னையை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஜெபமாலை என்று சொன்ன உடனே கடந்த மாதத்தின் முதல் வெள்ளி அன்று திருச்சியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பகுதி உட்பட்ட அந்தோனியார் கோவிலை சார்ந்து வாழக்கூடிய அந்த பங்கில் இருக்கிற வயதானவர்களை சந்தித்து அவர்களுக்கு அதிகாலையில் திவ்ய நற்கருணையை கொடுப்பதற்காக வீடுகளுக்கு சென்றிருந்தேன். ஒரு வயதான மூதாட்டி, ஏறக்குறைய ஒரு 85 வயது மதிக்கத்தக்கவர், அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரின் திரு உடலை உட்கொள்ளுவதற்காக ஆயத்த நிலையில் காத்திருந்தார். அந்த அன்பு தாயை சந்தித்து அவருக்கு திவ்ய நற்கருணை கொடுத்து விட்டு அவரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்காக நான் முற்பட்ட போது அந்த அன்பு தாய் என்னை நிறுத்தி என்னிடத்தில் சொன்னார், ஃபாதர், ரொம்ப நாளா நான் மாதாவை பார்க்கணும்னு ஆசை. என் பையன்கிட்ட ஒரு மாதா சிறுவம் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனுக்கு இருக்கிற பல வேலைகள்ல இந்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பல நாள் அவன் மறந்துட்டான். என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரு மாதா சிறுவம் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து ஜெபமாலை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஜெபமாலை சொல்லுவேன் ஃபாதர். இன்னைக்கு நான் ஜெபமாலை சொல்லும் போது உன்னுடைய சிறுவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஜெபிச்சேன் ஃபாதர். நைட்டு தூங்கினேன் ஃபாதர். காலையில எந்திரிச்சு இப்படி நடந்து போகும்போது இந்த மண் செவர்ல இருந்து கொஞ்சோண்டு மண்ணு கீழே விழுந்துச்சு ஃபாதர். ஏதோ மஞ்சள் கலர்ல தெரிஞ்சிச்சு. நானும் கையை வச்சு சுத்தி பறிச்சு அந்த இதை வெளியே எடுத்தேன் ஃபாதர். இந்த மாதா சிறுவம் அங்க இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதா சிறுவத்தை என்னிட காமிச்சாங்க. வேளாங்கண்ணியில மந்திரித்த எண்ணெய்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடுவை, மாதாவினுடைய வடிவத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த மஞ்சள் நிற மாதா சிறுவத்தினை என்னிடத்தில் காண்பித்து, இந்த சிறுவம் எனக்கு கிடைச்சிச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உண்மையிலுமே அவர்கள் சொல்லுகிற போது அதை கேட்ட உடனே புல்லரித்தது. 85 வயதிலும் நம்பிக்கையோடு ஜெபமாலை ஜெபித்து அந்த ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாகத்தான் அன்னை மரியாவின் திருச்சிறுவத்தை நான் கண்டுகொண்டேன் என்று அந்த அன்பு தாயானவர் ஒரு சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். எத்தனையோ நபர்கள் ஜெபமாலையை பயன்படுத்தி ஏராளமான நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என உலகில் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்றைய நாளில் அந்த தாய் சொன்னதும் எனக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வும் மாற்றமும் எழுந்தது. நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு வந்து அன்னையின் திருச்சிறுவத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு அந்த அன்பு தாய்க்காக ஜெபித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றேன். ஜெபமாலையை நம்பிக்கையோடு பயன்படுத்தி நீங்களும் நானும் கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் திரு அவை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபமாலையை ஏன் பயன்படுத்துகிறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம் என அறியாத வகையில் பலரும் அதனை பயன்படுத்துகிறார்கள். ஒரு காட்சி பொருளாக கழுத்தில் அணிந்து கொள்ளுகிற பல இளைஞர்களை இந்த சமூகத்தில் பார்க்க முடிகிறது. ஜெபமாலையை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவினை சபை சகோதரர்கள், இது என்ன இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபமா, இதையே நாம் சொல்ல வேண்டும், ஜெபமாலையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஜெபமாலையை கையில் எடுத்து நாம் என்ன ஜெபிக்கிறோம் என சிந்திக்கிற போது நாம் முதலில் நம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம். விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி அந்த கடவுள் அவரின் வார்த்தைகளின்படி இந்த அகிலத்தில் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் வாழ்வையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் அறிக்கையிடுகிறோம். இந்த இயேசுவின் வழியாக அவரை சார்ந்து தொடர்கிற திரு அவையினுடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறோம். இந்த நம்பிக்கை அறிக்கையை தொடர்ந்து நாம் ஜெபமாலையை பயன்படுத்தி நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுகிறோம். தொடக்க காலத்தில் வெறும் கயிற்றில் பல முடிச்சுகளை போட்டு அதை பயன்படுத்தி கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுவதற்காகத்தான் இந்த மாலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். காலப்போக்கில் 150 திருப்பாடல்களை வாசிப்பதற்கு இதனை உருட்டி ஜெபிக்கின்ற நபர்களாக முன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காடுகளில் துறவு மேற்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த முடிச்சுகளால் ஆன மணியை உருட்டி இறை வார்த்தையை சொல்லி ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள் என வரலாறு சான்று பகருகிறது. இப்படி நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபங்களை சொல்லுவதற்கு இந்த ஜெபமாலையை முன்னவர்கள் பயன்படுத்தினார்கள். இன்றும் நாம் ஜெபமாலையில் இருக்கிற பெரிய மணிகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்பவர்களாக இருக்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். பல பிரிவினை சபை சகோதரர்கள் இது என்ன கடவுள் கற்றுக் கொடுத்த ஜெபமா என கேள்வி எழுப்புகிறார்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இது எங்கோ இருக்கிற வார்த்தைகள் அல்ல, விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகள். விவிலியத்தில் கபிரியேல் தூதர் மரியாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளை நாமும் சொல்லுகிறோம். பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இது எங்கோ இருக்கிற வார்த்தை அல்ல, எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இவ்வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த விவிலிய வார்த்தைகளோடு இணைத்து எங்களுக்காக எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை சொல்லுகிறோம். ஏறக்குறைய ஒவ்வொரு 10 மணி சொல்லி முடித்ததற்கு பிறகாகவும் நாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்று சொல்லி மூவொரு இறைவனை நினைவு கூறுகிறோம். அதனைத் தொடர்ந்து ஓயுங்கள் இயேசுவே என்ற ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தின் வழியாக நம்மில் ஒருவராக வாழ்ந்து மரித்த நமது முன்னவர்கள் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களின் மீட்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபமாலை 53 மணிகளையும் சொல்லி முடித்ததற்கு பிறகாக நாம் அனைவருமே முதன்மை தூதர்கள், திருத்தூதர்கள் மற்றும் அன்னை மரியாவின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடத்தில் எழுப்புகிறோம். நம்பிக்கையோடு இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஜெபிப்பதற்கான ஒரு ஆயுதம் தான் இந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை நம்பிக்கையோடு கையில் எடுத்து ஜெபிப்பவர்களாகத்தான் நீங்களும் நானும் இருக்க இன்றைய இறை வார்த்தை வழியாகவும் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போது கடவுளின் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். குழந்தை இயேசுவை கையில் எடுத்துக்கொண்டு கடவுளின் ஆலயத்திற்கு சென்ற போது உன் உள்ளத்தை ஒரு வாழ்வுணர்வும் என்று சொன்னார்கள். இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர் அன்னை மரியா. வெறுமன ஆண்டவர் இயேசுவை அறிந்தவராக அவர் பயணிக்கவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசுவை முன்னிறுத்தி அவரது பின்னால் தனது பயணத்தை அமைத்துக் கொண்டவர் இந்த அன்னை மரியா. இந்த அன்னை மரியா தான் முதலில் ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையை நிகழ்த்துவதற்கு வித்திட்டவராக இருந்தார். இந்த அன்னை மரியா தான் தேவையில் இருக்கின்ற எலிசபெத் அம்மாளை தேடி சென்று உதவுவராக இருந்தார். கானாவூர் திருமணத்தில் என்ன செய்வதென தெரியாது திகைத்துக் கொண்டிருந்த அந்த திருமண வீட்டாருக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேசுபவராக இந்த அன்னை மரியாள் இருந்தாள். தொடக்க காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகாக நம்பிக்கை இழந்து அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இறை வேண்டலில் ஈடுபட்டவரும் இந்த அன்னை மரியாள் தான். இந்த அன்னை மரியாளை நமது வாழ்வில் இன்னும் ஆழமாக இருக பற்றி பிடித்துக் கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை தன் வாழ்வாக அவர் அமைத்துக் கொண்டாரோ அவரை போல நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரை புகழ்பவர்களாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வை வாழ்பவர்களாக, ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். எனவே நம்பிக்கையோடு ஜெபமாலையை கையில் எடுப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இயேசுவினுடைய பாடுகளை எல்லாம் நினைவு கூறுவோம். அவரது வாழ்வு அனுபவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாக நமது வாழ்வையும் அவரது வாழ்வாக மாற்றிக்கொள்ள அன்னையின் வழியாக இறை வேண்டலில் ஈடுபடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.